பேசக்கூடாது இடையில. சரி நான் பேசல. நான் மட்டும் கேட்குற கேள்வி பேசல நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். இதுல விதியில பேசல அவனை நடு ரோட்டில் வச்சு. ஐயோ உங்கள் மூஞ்சி வருது. ம் அக்கா அக்கா சொல்லுங்க. இந்த பூ எத்தனை வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்குங்கக்கா? நான் 10 வருஷமா கட்டுறேன்ப்பா. இது எதுக்கு கட்டுறீங்க? சிவன் கோயிலில் சிவன்ராத்திரிக்கு கட்டுறேன். எப்பயுமே இது உங்கள் வியாபாரமா? இதுதான் என் பொழப்பே. அப்படியா? நான் சுமார் இதில் எவ்வளோ வருமானம் வருங்கக்கா? அதை போடலை, அவங்கள போடலை. ஐயோ இருங்க வரேன். ஐயோ வீடியோ போயிட்டு இருக்குமா? இடையில பேசுறீங்க. எத்தனை வருஷமாக்கா போகிறீங்க? 8 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கேன்ப்பா. கோயிலில் பரவாயில்ல வியாபாரம்லாம்? பரவாயில்ல. இதனால நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது கோயிலில். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்ப்பா. சரி சரி. உங்கள் குழந்தைங்களாம் எத்தனைக்கா? 3ப்பா. ஆண் எத்தனை, பொண்ணு எத்தனை? 2 பையன் ஒரு பொண்ணுப்பா. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஒரு பையனுக்கு ஆயிடுச்சு, ஒரு பொண்ணுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க. சொல்ல முடியாத மகிழ்ச்சி. சரி சரி. வேறு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன, இன்னைக்கு சிவன் கோயிலில் போய் தரிசனத்தை பார்த்துட்டு வர சொல்லுங்க. அதனால் என்ன நன்மை கிடைக்குங்க? எல்லாத்துக்கும் எதுவும் நன்மை வந்திருக்கா? சிவனுக்கு வேண்டி யாருக்குங்க நன்மை கிடைக்காம இருங்க? உங்கள் மூஞ்சி வருது சில நேரம், நான் எங்கே போய் எடுக்குதுன்னு தெரில. நீங்களா? உங்கள் மூஞ்சி வருதுல்ல. என்னம்மா சொன்னேன்? வெயில் இல்லை தெரியலையா? கண்ணு தெரியலையே எனக்கு. சரி. வேற என்னம்மா தெரிஞ்சுக்கணும் நீங்க? இந்த விஜயா கண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எனக்கு கோயிலுக்கு பூ கட்டி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஆளாலாம் கட்டிடுவீங்களா? ஐயோ மூஞ்சி தான் தெரியும். பரவாயில்லையாக்கா? ஒன்றும் இல்லைக்கா. சும்மா இருக்கா பேரெல்லாம் சொல்லாமே. இப்போ எனக்கு ஒருத்தவங்க சிவன் கோயிலுக்கு பக்கத்துலேயே உதவி பண்ணுறாங்கப்பா. அவங்க குடும்பம்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சிவன்கிட்ட வேண்டிக்கங்க நீங்கள் சிவன் ராத்திரிக்கு. சரி சரி. நல்லா இருக்கணும்டா. இருந்தாலும் இவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். இல்லை இந்த பூவுக்கு எவ்வளோ பைசா கட்டுறீங்க? பூ அன்னைக்கு என்ன ரேட்டை பொறுத்து தாம்மா. இல்லை நீங்கள் வாங்குறது ரைட்டு, உங்களுக்கு எவ்வளோ கட்டி கொடுக்குறாங்க? காசுக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்கம்மா, அவங்க சும்மா ஹெல்ப் பண்ணுறாங்கம்மா. பரவாயில்ல பரவாயில்ல. வேறு என்ன மக்களுக்கு சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன், சிவன் ராத்திரிக்கு போய் சிவனை தரிசிச்சு அவரோட என்ன சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்கள், போய்கிட்டு இருக்கு. சிவனை தரிசிச்சுட்டு சிவனோட அருளை வாங்கிட்டு வர சொல்லுங்க எல்லா மக்களையும். அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன், வேறு ஒன்றும் இல்லைப்பா. சரி ஓகே, நன்றி. வணக்கம் மக்களே, நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த அக்கா கிட்ட இந்த பூ கட்டினதெல்லாம் எப்படி வியாபாரம் ஆகுதுன்னெலாம் கேட்டிருக்கேன் மக்களே. இது யாருக்கு இது மாதிரிலாம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு, யார் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி சிவன் கோயில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ரைட் பண்ணுங்கள். பாய்.